கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான புது பலனை கொடுப்பா. இன்னைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் நான் சொல்ல 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 இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன் ஆமேன்னு சொல்லுவீங்களா? பிசாசை ஜெயிக்க ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். சோதனையை ஜெயிக்க ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். உலகத்தை ஜெயிக்க ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். பாவத்தை ஜெயிக்க ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அத்தனையும் மேற்கொள்ளுகிற ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், பலனில் ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. 2 நாளாகமம் 20:12 யோசபாத்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. ஆண்டவர் யோசபாத்திற்கு புது பலனை கொடுத்தது போல உங்களுக்கும் புது பலனை கர்த்தர் கொடுப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் புது பலனை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டான். யாருக்கு கொடுப்பார்? யாருக்கு கொடுப்பார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்துரைக்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பா. ஏசாயா 40:31 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படைவது இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. ஏன் கழுகுக்கு ஒப்பிட்டிருக்கிறார் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன். கழுகுக்கு கொஞ்சம் வயசாகும் பொழுது அதனுடைய பலன் அதை விட்டு போய்விடும். உயர்ந்த மலை உச்சியில் இருக்கிற அதனுடைய கூட்டில் அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். கழுகு நினைக்குமா, என் பலன் போயிட்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டு. இப்போ அந்த அலகுகள் எல்லாம் அப்படியே பாறையில் போட்டு உரசுமா, அந்த இறகுகளெல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு போடுமா. அதற்கு அப்புறவு ஒரு புதிய இறக்கைகள் முளைக்கும், இறகுகள் முளைக்கும், அழகு கூர்மையாய் வரும், புது பலனை அது பெற்றுக்கொள்ளும். மறுபடி சட்டைகளை எடுத்து உயர எழும்பும். இன்னைக்கும் ஒரு புது பலன் வரணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்துருங்க. மனுஷனுடைய சமூகத்தில், மனுஷனுடைய பாதத்தில் போய் நிற்காதீங்க. மனுஷனிடத்தில் போய் என்றைக்குமே நிற்காதீங்க. ஆண்டவரிடத்தில் நில்லுங்க. புது பலனையும் புது கிருபையையும் புது நன்மையையும் புது ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புது பலனை தாங்க, ஆண்டவரை பிசாசை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பான். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு பலனை கொடுக்க போகிறார். சிம்சோன் பலத்தை இழந்தான், ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தான். அவனுக்கு மறுபடியும் பலனை கர்த்தர் கொடுத்தான். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய பலன் வரும். ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பா. சட்டைகளை எடுத்து உயர எழும்புவீர்கள். இலைப்படையாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய பலத்தினால் கர்த்தர் உங்களை இடை கட்டி கொள்ளுவார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக, நீதின் வலதுகரத்தினால் தாங்குவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். புது பலனை கொடுப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.